friends, welcome to JM YouTube channel. நம்ம 9 o'clock 9:30 முடிச்சிட்டு என் பையனை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு இப்ப ஜாலியான மீ டைம் எடுத்துக்க போறேன். இப்போ நான் என் வீட்டுல இருக்கிற ஹோம் ப்ராடக்ட்ஸ வச்சு மட்டுமே, அதுவும் கிச்சன்ல யூஸ் பண்ற ப்ராடக்ட மட்டுமே வச்சு நான் ஃபேஸ் பேக் பண்ணலான்னு இருக்கேன். நான் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுவேன். என் ஃபேஸ பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எந்த ஒரு பிம்பிள்ஸ் எதுவுமே இருக்காது. சோ அது நான் எப்படி பண்றேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன், வாங்க போலாம். ஃபர்ஸ்ட் ஆல்ஃப் குட்னஸோட முல்தானி மட்டி பவுடர் எடுத்திருக்கேன். இப்ப ஆல்ஃப் குட்னஸோட பீட்ரூட் பவுடர் போட்டிருக்கேன். அடுத்தது இதுல காஃபி பவுடர் ஆட் பண்றோம். இது ஃபில்டர் காஃபிக்கான காஃபி பவுடர். இது எங்க வீட்டுல நாங்க கடையில இருந்து கொட்டையில இருந்து அரைச்சு வர காஃபி பவுடர். இதை நம்ம ஃபில்டர்ல போட்டு யூஸ் பண்ணுவோம்ல, அதுதான் யூஸ் பண்ணணும். இன்ஸ்டன்ட் யூஸ் பண்ணீங்கன்னா அது ரொம்ப சாஃப்டா இருக்கிறதுனால நம்மளுக்கு ஸ்க்ரப்பே ஆகாது. இப்ப இந்த மாதிரி இருக்கிறது இதனால கிரானுவல்ஸ் ஜாஸ்தியா இருக்கும், அதனால இது யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த காஃபி பவுடரை ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். அடுத்தது ஒரு ஸ்பூன் கடலை மாவு. இது எனக்கு எப்படி என் ஸ்கின் நேச்சர் எப்படின்னா, இங்க எல்லாம் ட்ரையா இருக்கும், மூக்கு கிட்ட மட்டும், மூக்குல இந்த இடம் மட்டும் எனக்கு ஆயிலியா இருக்கும். அதனால நான் ஆயிலி ஸ்கின்னுக்கும் நார்மல் ஸ்கின்னுக்கும் சேர்த்து நான் இப்படி போட்டுக்கிறேன். உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னா இருந்துச்சுன்னா இந்த கடலை மாவை மட்டும் ஸ்கிப் பண்ணிருங்க. ஏன்னா இந்த கடலை மாவு நம்ம ஃபேஸை இன்னும் ட்ரை ஆகும், அதனால நம்ம ஃபேஸ் கிராக்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஆயிலி ஸ்கின்னா இருந்துச்சுன்னா நீங்களும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இது எல்லாமே ஆட் பண்ணிட்டேன். இப்ப நான் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் மட்டும் ஆட் பண்றேன். இது நான் சக்தி மஞ்சத்தூள் தான் எடுத்திருக்கேன். நீங்க கஸ்தூரி மஞ்சள் இல்ல உங்க வீட்டுல கிழங்கா அரைச்சு அந்த மஞ்சள் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதுவா இருந்தாலும் நல்லதுதான். என்கிட்ட இப்போதைக்கு இந்த மஞ்சத்தூள் தான் இருக்கு, நான் இதை ஆட் பண்றேன். இப்ப நம்ம ட்ரை இன்கிரீடியன்ட் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இதுல என்னெல்லாம் ஆட் பண்ணிருக்கேன்னா, ஆல்ஃப் குட்னஸோட முல்தானி மட்டி பவுடர், அப்புறம் பீட்ரூட் பவுடர், அப்புறம் கடலை மாவு, காஃபி பவுடர், மஞ்சத்தூள், இது மட்டும் தான் ஆட் பண்ணிருக்கேன். இப்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதுல ஒரு ஸ்பூன், இப்ப இதுல ஒரு ஸ்பூன் தயிர் மட்டும் நான் ஆட் பண்றேன். நீங்க இதுல நிறைய திங்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆலிவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கலாம், அப்புறம் ரோஸ்மேரி பவுடர் அது இது கிடைச்சா அதை ஆட் பண்ணலாம். பிளாக் சீட்ஸ் கூட ஆட் பண்ணலாம். பிளாக் சீட்ஸ்ல நம்ம ஸ்கின் நல்லா ஷைனிங் கொடுக்கும். நான் இப்போதைக்கு சும்மா ஒரு அர்ஜென்ட்டுக்காக பண்றதுக்காக நான் இது மட்டும் பண்ணிருக்கேன். இது மட்டும் பண்ணாலே எல்லாமே வந்துடும். இதுல காஃபி ஸ்க்ரப் பண்ணும், அந்த கடலை மாவு என்னோட எக்ஸஸ் ஆயில ரிமூவ் பண்ணிடும். அப்புறம் நம்ம ஆல்ஃப் குட்னஸோட பீட்ரூட் பவுடரும் முல்தானி மட்டும் நம்ம ஃபேஸ்க்கு நல்லா மாய்ஸ்சரைசரும் ஷைனும் கொடுக்கும். ஸோ எனக்கு இது மட்டுமே போதும்னு நினைக்கிறேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இன்னொரு எக்ஸ்ட்ரா இன்கிரீடியண்டா நான் வாட்டர்மெலன் சும்மா ஒரு சின்ன பீஸ் கிடைச்சிச்சு, அதை அதோட வாட்டரை மட்டும் இப்படி நல்லா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற இதை சும்மா அந்த இதுக்காக அப்ளை பண்ணிக்க, இப்படி ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்கிட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா க்ளோவா இருக்கும். அவ்வளவுதான். காமிச்சேங்க, பேய் மாதிரி இருக்கும், கொஞ்சம் எல்லாம் சிரிக்காதீங்க. இப்போ நல்லா இது எடுத்து இப்படி ஸ்க்ரப் நல்லா தேய்க்கணும். இந்த இடத்துல நல்லா தேய்க்கணும், அப்புறம் இந்த ரெண்டு இடத்துலயும் நல்லா தேய்க்கணும். ஒரு நிமிஷம் நான் இப்போ இது ரெண்டு கையில இப்படி நல்லா எடுத்துட்டு நல்லா தேய்ச்சிட்டு இப்படி போட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் இங்க இருந்து நல்லா ஆரம்பிக்கணும், நல்லா மசாஜ் பண்ணணும். இந்த எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம இருந்தாதான் நம்ம இப்படி எல்லாம் பண்ண முடியும். நம்ம குழந்தைங்கலாம் வச்சுட்டு நம்ம இதெல்லாம் பண்ணவே முடியாது. அதனாலதான் அவனை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டு நான் நல்லா பண்ணி காமிக்கிறேன் அவனுக்கு. இப்ப நல்லா இதை மசாஜ் பண்ணி மிச்சம் இருக்கிறதுல கையில கால் எல்லாம் பூசியாச்சு. நான் குளிச்சுட்டு உங்களுக்கு மிச்சத்தை காமிக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் குளிச்சு முடிச்சு ரெடி ஆயிட்டேன். இப்போ என் ஃபேஸ் பாத்தீங்கன்னா அவ்வளோ கிளியரா பயங்கர சாஃப்டா இருக்கு. இது நம்ம ஹோம் ப்ராடக்ட்டை வச்சு பண்றதுனால மட்டும்தான் இவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு நான் நினைக்கிறேன்.
இதே நீங்க ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட்டோ அப்படி இல்லைன்னா ஒரு இதா வெளியே இருந்து வாங்கிட்டு வந்து அந்த ஃபேஸ் பேக் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்ணுக்கு கீழே இங்கெல்லாம் போடவே முடியாது. இதே நம்ம வீட்டில் இருக்கிற ப்ராடக்ட்டை மட்டும் எடுத்து இயற்கையா போடுற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபுல்லா நம்மளுக்கு எல்லா இடமும் கவர் ஆகும், சூப்பராகவும் இருக்கும். இதனால எனக்கு இந்த இடத்துலலாம் பயங்கர சாஃப்டா இருக்கு, இந்த சொரசொரன்னே இருக்காது இந்த இடம் இங்கெல்லாம். அதனால கிளியரா இருக்கு. நீங்களும் இந்த இதை ட்ரை பண்ணி பாருங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா. இதுல வந்து நிறைய நீங்க உங்களோட ஓன் தாட்ல நீங்க எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஹனி யூஸ் பண்ணலாம், ஆலோவேரா ஜெல்லு, அந்த மாதிரி நிறைய திங்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து சிம்பிளா இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நிறைய ப்ராடக்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.